வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னும் நாம் என்ன செய்ய போறோம் என்றால், மிகவும் சுவையான பொட்டேட்டோ மசாலா ஃபார் கிறிஸ்பி தோசை எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். இந்த மசாலா தோசைக்கு மிகவும் நல்ல காம்பினேஷன். வீட்டிலேயே ரொம்ப எளிதாக செய்யலாம். முதலில் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து 2 மேசைக்கரண்டி எண்ணெய் சேர்த்து காய வைக்கவும். எண்ணெய் காய்ந்ததும் அதில் கடுகு சேர்க்கவும். கடுகு தாளித்ததும் கடலை பருப்பு மற்றும் உளுத்தம்பருப்பு சேர்த்து லேசாக பொன்னிறமாக வரும் வரை வறுக்கவும். அதற்கு பிறகு நறுக்கிய வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் மென்மையாக ஆனதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிடம் நன்றாக கிளறவும். இப்போது நறுக்கிய தக்காளி சேர்த்து வதக்க வேண்டும். தக்காளி மென்மையாக ஆனதும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். அதற்கு பிறகு முன்பே வேக வைத்த உருளைக்கிழங்கு சேர்த்து நன்றாக மசித்து கலக்கவும். இப்போது கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து மசாலாவை நன்றாக கிளறவும். இதனை 2 முதல் 3 நிமிடம் வரை மிதமான தீயில் கொதிக்க விடுங்கள். மசாலா கொஞ்சம் கெட்டியாக வந்ததும் அடுப்பை அணைக்கலாம். இதோ நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தயார். இதை சூடான கிறிஸ்பி தோசையுடன் சாப்பிட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவையான ரெசிபிகளுக்கு லதாஸ் குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.